என் பெயர் கே. சிவசந்திரசேகர், கடலூர் மாவட்ட ஜனதா தளத்தினுடைய மாவட்ட செயலாளர். வல்லம்படுகை டாக்டர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைக்கி நாடு எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, இருந்தாலும் இன்டர்நெட்டில் அமெரிக்க நண்பருடன் நலம் விசாரித்து குழாவும்போது கூட பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவர் யார் என்று கூட தெரியாமல் இருக்கின்றனர். அண்டை வீட்டாரை பற்றி இஸ்லாம் கூறுவது என்ன என்பதை தெளிவுபடுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அண்டை வீட்டுக்காரங்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்குறாரு. சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒருவரை பார்த்தார். சார், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னார். ஆமாம், டிவியில் தான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு. பார்த்துருக்கீங்க என்று சொல்லிவிட்டு கடைசி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அண்ணா நகரில் இருக்கேன். எந்த அவனில் இருக்கீங்க? இந்த அவனில் தான் இருக்கேன். எந்த பிளாட்டில் இருக்கீங்க? எந்த பிளாட்டில் தான் இருக்கேன். எந்த நம்பரில் தான் இருக்கீங்க? நம்பர். அடுத்த வீடு. அடுத்த வீட்டுக்காரனை டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குள்ள அவ்வளோ பழக்கம். அதுவும் நகர்ப்புறங்களிலே கேட்கவே வேண்டாம். ஒரு தீவு போல இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பயப்படுறான், பக்கத்து வீட்டுக்காரனோட பழகிறதுக்காக பயப்படுறான். பழவனா ஏதாவது உதவிக்கு வந்துடுவானோ, ஏதாவது கேட்டுருவானோன்னு பயந்துக்கிட்டு இவர்கள் தனித்தீவாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களிலே பார்த்து இருந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய அருளினால் கிராமங்களே அத்தகைய நிலை இன்னும் பாதிக்கவில்லை, அந்த அளவுக்கு வரல. வராமல் பார்த்துக்கிடுங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அண்டை வீட்டுக்காரன் உன்னை நல்லவன் என்று சொன்னால் நீ நல்லவனே, உன்னை அவன் கெட்டவன் என்று சொன்னால் நீ கெட்டவனே. நம்மளை பற்றி யாருக்கு நல்லா தெரியும்? அண்டை வீட்டுக்காரன் தான் தெரியும், இல்லையா? ஊரெல்லாம் பெருசாக பேசுவாங்க, பெரிய பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர், தனவான், கனவான் எல்லாம் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்டு பாருங்க, ஐயோ கேப்பையா இவன் செத்து தொலைங்க, என்னைக்கெல்லாம் சாவ மாட்டான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவனால் வரக்கூடிய தொந்தரவும் தொல்லைகளும் செத்து தொலைஞ்சா எல்லாருக்கும் நீங்கள் தான் போத்திக்கிறேன். இவன் எப்படா போக மாட்டான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திண்ணை எப்போ காலி ஆகும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக பக்கத்து வீட்டுக்காரர் 2 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஒன்று, எதிரி இடத்துல பேர் வாங்க. எதிரி நல்லன்னு சொன்னால் உண்மையில் நல்லவன் தான், இல்லையா? எதிரி ஒருவனை புகழ்கிறான் என்று சொன்னால் அவன் நல்லவன் தான். இன்னொன்று, நெருக்கமான ஒரு இடத்துல. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனைவிக்கு சிறந்தவனே மனிதனில் சிறந்தவன் என்று சொன்னாங்க. பொண்டாட்டிக்கு நல்ல பேர் வாங்குப்பா. ஊரெல்லாம் பேர் வாங்குறது பின்னால பொண்டாட்டிக்கு நல்ல பேர், சொந்தக்காரன் நல்ல பேர், பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல பேர், இது வாங்குறதும் பெரிய கஷ்டம். எதிரி இடத்திலும் நெருக்கமான இடத்திலும் நீ பேர் வாங்கினால் நீ நல்லவன் தான். இன்னும் சொன்னார்கள், இன்னொரு வரலாற்று சம்பவத்தை சொல்கிறேன். ஒருவனை பற்றி சரியாக சொல்லுவதற்கு, அவன் நல்லவனா கெட்டவனா என்று சொல்வதற்கு, சரியாக சொல்வதற்கு தகுதி படைத்தவனே பக்கத்து வீட்டுக்காரன் தான். உமர் இப்னு ஹத்தாப் என்று சொல்லக்கூடிய கலீஃபாவிடத்திலே ஒரு வழக்கு வருகிறது. சாட்சி சொல்ல வரான். இவரை பற்றி நான் சாட்சி சொல்ல வந்திருக்கேன். சரி, இவரை பற்றி சொல்ல வந்திருக்கியே, உனக்கு அவருக்கு என்ன தொடர்புன்னு கேட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரனான்னு கேட்டாங்க. இல்லைன்னா. அப்போ அவரோட எங்கேயாவது நீ பிரயாணம் ஒன்றா செய்திருக்கியான்னு கேட்டாங்க. எப்போது பிரயாணம் செய்திருக்கிறாயா? இல்லை. கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்கியா அவனோட? இந்த 3 செய்யலைன்னா ஒருத்தனை பற்றி சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னாங்க. ஆக ஒருத்தனை புரிஞ்சுக்கிறேன்னா, ஒன்று பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நல்லா தெரியும். பிரயாணம் பண்ணி பாருங்க, ஒருத்தனோட வண்டவாளம்லாம் வெளியே வந்துடும். அவனோட உண்மையான விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்துவிடும், எல்லாம் தெரிஞ்சு போயிடும். 3வது, கொடுக்கல் வாங்கல். பணத்தை கொடுத்து கொஞ்சம் வாங்கி பாருங்க, அவ்வளோதான். உண்மையான அவனுடைய நிலைகள் எல்லாம் வெளியே வந்துவிடும். ஆக அண்டை வீட்டுக்காரனத்தில் பேர் வாங்குறது என்பது ஒரு பெரிய விஷயம். இதை பற்றி நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மறுமையிலே இறைவன் எடுத்துக்கொள்கின்ற முதல் வழக்கு, 2 மனிதர்களுக்கான இடையிலான வழக்கிலே இறைவன் எடுத்துகின்ற முதல் வழக்கே இந்த அண்டை வீட்டுக்காரர் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இதைத்தான் முதலாவதாக இறைவன் விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த அளவுக்கு அண்டை வீட்டாரை பற்றி இஸ்லாம் சொல்லியிருக்கு. முதலாவதாக அண்டை வீட்டாரை பற்றி சொல்லியிருப்போது 2 விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யறதுங்கிறது பின்னால. முதல்ல என்ன செய்யக்கூடாது என்பதை முதலாவதாக பார்த்துக்கொள்வோம். உபத்திரம் செய்யாமல் இரு, அதே பெரிய உதவி. உபத்திரம் பண்ணாமல் இரு. நபிகள் நாயகம் ஒருவரை சொன்னார்கள், இவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன், இவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன், இவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன் என்று 3 முறை சொன்னார்கள். அப்போ யாரை சொல்றீங்க நபிகள் நாயகம் என்று சொன்னபோது, எவருடைய கரத்திலிருந்தும் நாவிலிருந்தும் அண்டை வீட்டுக்காரர்கள் பாதுகாப்பு பெறவில்லையோ அவர்கள் இறை நம்பிக்கையாளன் அல்லன். ஆக பிறருக்கு தீங்கு தராமல் இருக்க வேண்டும். தீங்கு தராமல் இருப்பதுதான் பெரிய உதவி. சொன்னார்கள், அடுத்தவர்கள் வீட்டிற்கு காற்று புகாதவாறு உங்களது சுவர்களை உயர்த்தாதீர்கள். எவ்வளோ சண்டை நடக்குது, எவ்வளோ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு.
இங்கே ஜன்னல் போட்டான், அங்கே அதை போட்டான், இதை போட்டான், அடுத்தவனோட கஷ்டத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை. அண்டை வீட்டருக்கு காற்று புகாத காற்றை தடுக்கின்ற வகையிலே உங்களுடைய சுவர்களை நீங்கள் எழுப்பாதீர்கள் என்று சொன்னார்கள். இந்த நுணுக்கமான ஒரு விஷயம் சொல்றாங்க நபிகள் நாயகம். நீங்கள் பழங்களோ பண்டங்களோ வாங்கி கொண்டு வந்தால் அதை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுங்கள். அப்படி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் உங்கள் குழந்தைகள் அவற்றை வெளியே எடுத்து செல்லாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள். எதனால? பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு அது தூண்டுதலா இருக்கு. இவ்வளவு நுணுக்கமா சொல்லியிருக்கு. இவ்வளோ உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதிலே இஸ்லாம் மிக குறியா இருக்கிறது. இது ரொம்ப சின்ன விஷயம், ஆனால் இது எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? நீங்க உங்க குழந்தைக்கு ரொம்ப அதையும் கொடுத்து இதையும் கொடுத்து வளர்க்குறீங்க, பக்கத்து வீட்டு குழந்தை ஏங்குது, இதை கூட செய்யாத, இதுவும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தரப்படுகிற தொல்லைதான். ஆக அடுத்தவனுக்கு தொந்தரவு தராமல் இரு என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார். அதே போல ஒன்னால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய். உதவி கேட்டால் உதவுங்கள், கடன் கேட்டால் கொடுத்து உதவுங்கள். நல்லது நடந்தால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், தீயவை நடந்தால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், நோயுற்றால் அவர்களை விசாரிக்க செல்லுங்கள், மரணம் அடைந்தால் மரணச் சடங்குகளை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உணவளிக்க சொன்னார்கள். அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் உண்மை முஸ்லிம் அல்ல. ஆக செய்ய வேண்டியன செய்யக்கூடாதன என்று 2 வகையாக இதில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உறவுகளை நாம் பேணி வாழ்கிற போது நாம் அமைதியாக இருக்க முடியும். ஆக நாமும் நல்லவர்களாக வாழ்ந்து பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொந்தரவு கொடுக்காத நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு எல்லாம் அல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன்.